ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீனில் பார்த்துருக்கிற மாதிரி எப்படி ஃபாக் அனிமேஷன் வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரொம்ப சிம்பிளாக நம்ம மேக் பண்ண போகிறோம். அதே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் லிங்க் எல்லாம் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளூடூத் சிம்பிள் எஃபெக்ட் இந்த எஃபெக்ட்டை நான் கொடுத்துருப்பேன். இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பின்செட்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த வீடியோஸை பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் அது பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக அது வரைக்கும் வச்சு ஒரு பீட் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இங்கே இருக்கிற ஃபாக் மேலே இருக்கிற இன்ஃப்ளேஷ் இது எஃபெக்ட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மேலே இந்த இன்ஃப்ளேஷ் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே போல் எத்தனை வீடியோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலெலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோவில் வந்து நம்ம சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது என்னடா எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட். அதாவது எப்படி ஆட் பண்ணணும்னா ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே சர்ச் பாரில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் மட்டும் டைப் பண்ணுங்கள். ஃபேட் இன் ஃபேட் அவுட் டைப் பண்ணிங்களா, இதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் மட்டும் காட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அதில் கொடுத்துருக்கிற வேல்யூ மட்டும் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா 30 செகண்டும் அவுட்டு பார்த்திங்கன்னா 0.30 செகண்ட்ஸும் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டில் எப்படி காப்பி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை டச் பண்ணிட்டு இங்கே இருக்கிற 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. அதே போல் மேலே இருக்கிற இன்ஸ்க்ளாஷ் இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 30 செகண்ட் கொடுத்துருங்க. கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இதே போல் எல்லா இதுக்கும் ஃபேட் இன் ஃபேட் அவுட்டே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இதில் வந்து எப்படின்னா நம்ம லிரிக்ஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பார்த்திங்கன்னா நியூ டெக்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு சாங்குக்கு ஏற்ற மாதிரி அனிமேஷன் வேணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா பீட் மார்க் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த சாங்கோட லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அது வரைக்கும் பீட் மார்க் வச்சுக்கோங்க. பீட் மார்க் வச்சுட்டு இதில் வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதில் ரேஞ்ச் மட்டும் வச்சு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 68.4 கொடுத்துருங்க. பேஸ் பார்த்திங்கன்னா -52.2 கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரேஞ்சு ட்ரான்ஸ்ஃபார்ம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஐக்கான் கொடுத்து தான் நம்ம இது பண்ண முடியும். மற்றபடிக்கு நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆங்கிள் பார்த்திங்கன்னா 0.01% டிகிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஷுவலில் வந்து அது எதுவும் பண்ணாதீங்க. மற்றதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் வந்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதை ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டைமண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு மட்டும்தான் ஆட் பண்ணணும். மற்றபடிக்கு வேறு எதுவும் பண்ணாதீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்குற அந்த இது அப்படியே வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கொடுக்க போகிற எஃபெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்து எந்தெந்த இடத்துல பீட் மார்க் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பேஸ்ட் கொடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா இடையிலே எங்கன்னா கட் ஆகுது, லிரிக்ஸ் வந்து இடையிலே கட் ஆகுது அப்படின்னா இந்த லிரிக்ஸை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் மட்டும் தான் கட் பண்ணணும். மற்றபடிக்கு வேறு இதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸ்பீடோமீட்டர் ஆப்ஷனில் கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருக்கிற எஃபெக்ட்ஸ் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.